வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு கண்டனம். புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டம். புதிய அமைச்சர் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதவி ஏற்பர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகில் சுனாமி நினைவு சின்னம் கட்டும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆய்வு. அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷாவை தரக்குறைவாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் முன்னிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக எம்பி ராசாவுக்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அவர்கள் திடீரென தங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுவையில் புதிய அமைச்சர் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் காரணத்தால் தேசிய தலைமையின் அறிவுரையை ஏற்று ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகிய 3 பேரும் தங்களின் நியமன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சாய்ஜே சரவணன்குமார் கட்சி பணியாற்ற விரும்பினார். அதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அனைத்து அமைச்சர்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சாய்ஜே சரவணன்குமார் கட்சி பணியாற்ற விரும்பினார் என்றும் அதனால் அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றும் அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் எழவில்லை என்றும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் அமைச்சராக இல்லாமல் அமைச்சரவை பலமுறை இருந்துள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் புதிய நியமன எம்எல்ஏக்கள் நியமிப்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டு முடிவு செய்யப்படும் என்றார். தான் சபாநாயகராக நீடிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில் தேசிய தலைமை கூறினால் ராஜினாமா செய்வேன் என்று தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் கட்சியில் பல மாற்றங்கள் இருக்கும் என்று தெரிவித்த அவர் 2026 சட்டசபை தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பல்வேறு களப்பணிகள் நடைபெறும் என்றார். அதற்காக என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதனை தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் செய்வார்கள் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் புதுவை வரவுள்ள நிலையில் மாநில புதிய தலைவரை அறிவிப்பார் என்றும் புதிய அமைச்சர் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் வருகிற 1ஆம் தேதிக்குள் பதவி ஏற்பார்கள் என்றும் புதிய சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்ற சிறப்பு சட்டப்பேரவை அடுத்த மாதம் கூட்டப்படும் என்றார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகில் சுனாமி நினைவு சின்னம் கட்டுவதற்கு
கான்கிரீட் முறையில் கட்டுமான பணி நடைபெறுவதை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகாமையில் சுனாமி நினைவுச் சின்னம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அப்பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சுனாமி நினைவுச் சின்னம் அமைப்பதற்காக தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களையும் சந்தித்து தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் பயனாக பட்ஜெட்டில் ரூபாய் 40 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கடற்கரை பகுதியில் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை அழைத்துச் சென்று இடம் தேர்வு செய்ய ஆலோசனை நடத்தி இடத்தினை தேர்வு செய்து துறைமுகத்தின் அனுமதி பெற்று லைட் ஹவுஸ் அருகாமையில் சுனாமி நினைவுச் சின்னம் அமைப்பதற்கான 50க்கு 50 இடத்தினை பெற்று அப்பணி கான்கிரீட் ஃபைல் ஃபவுண்டேஷன் முறையில் நடைபெற்று வருகின்றது என்றும் அப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இன்று பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். கட்டுமான பணிகளின் தரத்தினையும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பணி செய்பவர்களுடன் இணைந்து அவரும் அப்பணிகளை செய்தார். பணி செய்பவர்களுக்கு ஊக்கம் தந்து விரைந்து பணிகளை 3 மாதத்தில் முடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். இந்த சுனாமி நினைவுச் சின்னம் காலத்தால் அழியாத வண்ணம் அமைந்திட வேண்டுமென்றும் இயற்கை சீற்றத்தால் பலரின் உயிர்களை இழந்தோம். அவர்களின் நினைவாக இந்த சுனாமி நினைவுச் சின்னம் அமைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் மீனவ மக்களின் கண்ணீருக்கு காணிக்கையாக இந்த நினைவுச் சின்னம் அமைத்திட தீவிர முயற்சி செய்தேன் என்றும் அதன் பயனாக இன்று இப்பணி நடைபெறுகின்றது என்றும் தெரிவித்தார். அதனால் வெகு விரைவாக பணிகளை முடித்துத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சுனாமி நினைவுச் சின்னத்தை கண்டு அஞ்சலி செலுத்திட வேண்டும். இந்த நினைவுச் சின்னம் எந்த காலத்திலும் அழிந்திடாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பணிபுரிபவர்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் ஆரோக்கியராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் சந்துரு, இருதயராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாய் சமேத ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கன் சன்னதி ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கன் ட்ரஸ்ட் சார்பில் 9ஆம் ஆண்டு நவதின மகோத்சவம் ஆஷாட ஏகாதசி கோலாகல பெருந்திருவிழாவின் முதற்கட்ட நிகழ்ச்சியாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் கவிக்கோயில் நகரில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாய் சமேத ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்கன் சன்னதியில் ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கன் ட்ரஸ்ட் சார்பில் 9ஆம் ஆண்டு நவதின மகோத்சவம் ஆஷாட ஏகாதசி கோலாகல பெருந்திருவிழாவின் முதற்கட்ட நிகழ்ச்சியாக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் கொடியேற்றம், அதாவது கன்யா லக்னம், ஹோமம், பூர்ணாகுதி ஆகியவை ஏகாந்த சேவை நிகழ்ச்சியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் விழாக்குழு தலைவர் செல்வகுமார், ரமணிகுமாரி குடும்பத்தினர். மேலும் இந்த விழாவில் வருகின்ற 7ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இன்று நடைபெற்ற கொடியேற்றம் நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மகாலட்சுமி ரகுமாய் சமேத பரிமள பாண்டுரங்கன் சன்னதி 9ஆம் ஆண்டு ஆஷாட ஏகாதசி நவதின மகோத்சவம். இந்த ஆஷாட மாசத்துல வர ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரத்துல பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் பாண்டுரங்கனுக்கு யாத்திரையா போறாங்க. அந்த வைபவம் நம்ம பாண்டிச்சேரியில கவிக்கோயில் நகர்ல இருக்க பரிமள பாண்டுரங்கன் சன்னதியில 10 நாள் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகிறது. இதில் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு பரிமள பாண்டுரங்கன் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். SMB பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல், விளையாட்டு அணிகளுக்கான இலச்சினை அறிமுக விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியில் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அளித்தல் மற்றும் விளையாட்டு அணிகளுக்கான இலச்சினை அறிமுக விழா பள்ளியின் உள் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது பள்ளியின் இணை செயலர் ஆர்க்கிடெக்ட் வேலாயுதம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினார். இருவரும் இணைந்து குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் இறை வழிபாடு மற்றும் பள்ளியின் போற்றி கீதத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அணிவகுப்புடன் வருகை தந்தனர். அவர்களில் பள்ளி மாணவர் தலைவரிடம் அவருக்கு உரிய பொறுப்பு, பள்ளியின் இலச்சினை பொறிக்கப்பட்ட கொடியும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மற்றும் இதர பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் விண்மீன் கூட்டம், சூரிய ஒளிக்குழு, நெருப்பு பிழம்பு, பிரகாசமான வானம் இவற்றின் பெயரில் உருவாக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளின் அணிகளுக்கான இலச்சினையும் அந்தந்த அணிக்கு உரிய பெயரும் மாணவர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அணி மாணவர்களும் தங்கள் அணிகளுக்கு உரிய கொடி அறிமுகம் செய்யப்பட்ட போது ஆர்ப்பரித்து கூக்குரல் எழுப்பி கரவொலியால் அரங்கத்தை அதிரச் செய்தனர். மேலும் ஒவ்வொரு அணியும் ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு வகுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களுக்கான அடையாள பதக்கம் அணிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைதியை குறிக்கும் வகையில் புறாக்கள் பறக்க விடப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கான பெயர் அறிமுகப்படுத்துதல் நடைபெற்றது. ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தும் வகையிலான பெயரை திரையில் கண்டதும் தங்கள் அணி நிறத்திற்கேற்ப கையில் ஏந்தியிருந்த வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த முழுமையாக தானியங்கி உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது. மகளிருக்கு தேவைப்படும் அனைத்து வகை சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுகிறது. இந்த மருத்துவமனை புதுச்சேரியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற மற்றும் தனித்துவமான சுகாதார நிறுவனமாகும்.
இது மகப்பேறு, மகளிர் மருத்துவம் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் உயர்தர சேவைகளை வழங்குவதில் பெயர் பெற்றது. இந்த மருத்துவமனை இப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக செயல்படுகிறது. மேலும் பெரும்பாலும் தரத்தை மேம்படுத்தி சேவை வழங்குகிறது. இம்மருத்துவமனை தோராயமாக 500 படுக்கைகளுடன் செயல்படுகிறது. தினசரி சுமார் 1000 வெளி நோயாளிகளின் நோயாளர் சுமையை நிர்வகிக்கிறது மற்றும் ஆண்டுக்கு சராசரியாக 7000 பிரசவங்களை கையாளுகிறது. இந்த தருணத்தில் இந்த மருத்துவமனைக்கு ஒருங்கிணைந்த முழுமையாக தானியங்கி உயிர்வேதியியல் பகுப்பாய்வு கருவி, அதாவது இன்டகிரேட்டட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பயோகெமிஸ்ட்ரி அனலைசர் புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. சபாநாயகர் செல்வம், கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP என்கிற S. ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜெயந்த்குமார் ரே, நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் V. ரவிச்சந்திரன், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரொசாரியா மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் S. குருபிரசாத் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அதிநவீன கருவியினால் ஏற்படும் மருத்துவத்தின் பயன்கள் மற்றும் உபயோகங்கள் பற்றி டாக்டர் ஐயப்பன் அவர்கள் விளக்கமளித்தார். இதனுடன் மற்றொரு முழுமையான தானியங்கி HbA1c பகுப்பாய்வு கருவியும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இது தவிர 3 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இயந்திரங்களும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சமர்ப்பிக்கப்பட்டன. இதனுடன் சிறப்பு வார்டு விரிவாக்க சேவைகளும் செய்யப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பயனடைவர். இம்மருத்துவமனையில் இக்கருவியின் உதவியுடன் பரிசோதனை மூலம் நோயை கண்டறிந்து அளிக்கப்படும் நவீன தொழில்நுட்ப ரீதியான மேலான சிகிச்சையினால் ஏராளமான நோயாளிகள் பயனடைவர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அனைத்து துறை தலைவர்களும், மருத்துவ அதிகாரிகளும், அனைத்து செவிலியர்களும் மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகள் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி இவ்வாண்டு நடத்தி வருகிறது. மாணவர்களுக்கான சீனியர், ஜூனியர் பிரிவுக்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. இவ்விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார். விளையாட்டுப் போட்டிகளின் அமைப்பு குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளியின் துணை முதல்வர் நடராஜன் போட்டியினை தொடங்கி வைத்தார். உடற்கல்வி விரிவுரையாளர் PS பிரகாஷ் மற்றும் ரஷீத் அகமது, அமல்ராஜ் சார்ஜி வாழ்த்துரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இதில் அண்டர் 19 கிரிக்கெட் போட்டியில் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப்பள்ளி முதலிடத்தையும், PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளி 2ஆம் இடத்தையும், களித்தீர்த்தால் குப்பம் பள்ளி 3ஆம் இடத்தையும், கோடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி 4ஆம் இடத்தையும் பிடித்தனர். அண்டர் 17 கிரிக்கெட் போட்டியில் பொறையூர் ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளி முதலிடத்தையும், ஊசுட்டேரி பாரத் வித்யாசிரமம் பள்ளி 2ஆம் இடத்தையும், அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளி 3ஆம் இடத்தையும் அரியூர் தனர். இதில் போட்டியின் நடுவர்களாக ஸ்ரீனிவாசன், பாலசங்கர், கோபாலகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, ஜூடு, வேலவன், அருண் பிரசாத், தேவேந்திரன், முருகையன், பாரதி, பிரசாந்த், மணிபாலன், வினோத்குமார், ஆனந்த், தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் நிறைவாக உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் நன்றி கூறினார். காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். காரைக்கால் குறும்பகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 140 மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவுக்காக நேற்று புதுச்சேரி வந்தனர். சட்டசபை வளாகத்தை சுற்றி பார்வையிட்ட அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். அப்போது அவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி இனிப்பு வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். பின்னர் அங்கிருந்து வெளியே வந்த மாணவிகள் சட்டசபை வளாகம் முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் குடியிருப்பு பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிளை மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்பு பாளையம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை மாநாடு இப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். முதுபெரும் தோழர் மாசிலாமணி வாழ்த்துரை வழங்கினார். தொகுதி செயலாளர் பெருமாள், கிளை செயலாளர் பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்று ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற வேண்டிய நலத்திட்டங்கள் பற்றிய விவாதங்கள் நடைபெற்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் முதல் பின்னாச்சிக்குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை 30 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதியதாக தார் சாலை அமைத்து தர வேண்டும், புதுச்சேரி அரசு நியாய விலைக் கடையை திறந்து இலவச அரிசி மற்றும் சர்க்கரை, மைதா, ரவை, கோதுமை, பாமாயில், கடலைப்பயிறு, தோரம்பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும், இப்பகுதியில் உள்ள சாராய கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டியினை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தில் அங்கம் வகிக்கும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகள் துவக்க விழா இன்று லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் PML கல்யாணசுந்தரம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். மேலும் கைப்பந்து போட்டி துவக்க விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு, தொழிலதிபர் பாலமுருகன், பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ராஜவேலு, செல்வகுமார் மற்றும் சுதந்திர பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர். இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களின் கைப்பந்து அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறும். மீண்டும் முதன்மை செய்திகள். அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவுக்கு கண்டனம். புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டம். புதிய அமைச்சர் மற்றும் நியமன MLAக்கள் ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதவி ஏற்பர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தகவல். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மெரினா கடற்கரை லைட் ஹவுஸ் அருகில் சுனாமி நினைவு சின்னம் கட்டும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆய்வு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.